குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் பேக்கை பற்றி தான் சொல்ல போகிறேன். என்ன ஹேர் பேக்குன்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ஹேர் பேக் பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா 2 kg வாங்கி வச்சுருக்கேன். நான் நெல்லிக்காய் எப்போதும் வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்குறது கிடையாது. ஏன்னா அவங்க வந்துட்டு எப்போயோ ட்ரை பண்ணி வச்சுருப்பாங்க. நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா சியாக்காவுக்குமே சரி, மற்றது வந்துட்டு என்கிட்ட வாங்குகிற ஹேர் பேக்குக்கும் சரி, எல்லாத்துலேயுமே வந்துட்டு நெல்லிக்காவை எடுத்துப்பேன். இந்த நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒயிட் ஹேர் வருன்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக வந்துட்டு இந்த நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். என்னென்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய், கருவேப்பிலை, செம்பருத்தி இதழ் எடுத்திருக்கேன். இந்த செம்பருத்தி இதழை பார்த்தீங்கன்னா நிழல்லே வளர்த்திருக்கேன். இது வந்து எல்லா நாள்லேயும் மொத்தமாக கிடைக்காது. ஒவ்வொரு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நமக்கு பூ கிடைக்கும். அதேமாரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த கருவேப்பிலையும் நிழலில் தான் காய வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியுதுங்களா? பாதி நல்லா காஞ்சிருக்கு, பாதி அப்படியே பச்சையாகவே இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக இதை வச்சுருக்கேன். இது எதுக்கு இது 3ஐயும் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேரை வந்துட்டு நல்லா பிளாக்காக கொடுக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான பொருட்கள் சொல்லுவோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி, கருவேப்பிலை, நெல்லிக்காய். இது 3மே பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய இளநரைன்னு சொல்லுவோம். எதனால் இளநரைன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 40 வயசு ஆனதுக்கப்புறம் தான் முடி நரைக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 25 வயசுலேருந்து 30 வயசு உள்ளவங்களுக்கே முடி நரைச்சிருது. இந்த நெல்லிக்காவை ஏன் அதிகம் எடுத்துக்கணும்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெல்லிக்காய் வந்து நம்ம மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியது. அதேமாரி ஸ்கால்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப் வராமல் பாதுகாக்கும், ட்ரைனஸை சரி பண்ணும். இதில் வைட்டமின் சி இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரோட்டீன்ஸும் இதில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இளநரையை தடுக்கக்கூடியது. அதனால தான் நீங்கள் நிறைய பாருங்களேன், நிறைய பேர் வந்துட்டு ஹேர் பேக்காக இருக்கட்டும், ஹேர் டையாக இருக்கட்டும், அதில் கண்டிப்பாக வந்துட்டு நெல்லிக்காய், செம்பருத்தி இலை இல்லைன்னா செம்பருத்தி பூ டெஃபினெட்லி கண்டிப்பாக இருக்கும். கரிசலாங்கண்ணி இருக்கும். இதை நம்ம ரெகுலராக நமக்கு 1 முடி 2 முடி நரைக்கும் போதே வந்து இதை நம்ம வந்துட்டு ஹேர் பேக்காக எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா வீக்லிஸ் ஒரு 2 டைம்ஸ், அப்படி இல்லைன்னா ஒன்ஸு, இப்படி நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஒயிட் ஹேர் வந்துட்டு தன்னாலே ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் ஆகிட்டு ஹேரும் நல்லா க்ரோத்தாக வரும். ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிளாக்காகவும் இருக்கும், லாங்காகவும் வளரும். காரணம் ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கால்ப்பில் உள்ள நரம்புகளை பார்த்தீங்கன்னா சரி செய்யக்கூடியது. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் சீராக இல்லாததுனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஹேர் வந்து நல்லா க்ரோத்தாக வளராது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வேலைக்கு போகிறோம், அந்த ட்ரெஸ்ட்டு சரியான உணவு பழக்கம் இல்லாதனால. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ளவங்களாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடுவாங்கன்னு. ஆனால் வெளியூர்லேருந்து வந்து இந்த சென்னை மாரி இடத்துல ஒர்க் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணுற மாரி இருக்கும். அவங்களாம் நல்லா ஹெல்த்தியானதெல்லாம் போட மாட்டாங்க. ஸோ அவங்களால பார்த்திங்கன்னா வாங்குகிற அமௌண்ட்டுக்கு நல்ல ஒரு ஹேருக்கும் சரி, இல்லை உடம்புக்கும் சரி, எதையும் சரியாக பார்த்துக்க முடியாது. ஹாஸ்டலுக்கு போக மீதம் வந்துட்டு ஃபேமிலிக்குன்னு கொடுக்குற மாரி தான் இருக்கும். அப்படி உள்ளவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஹேர் பேக்கு இதை நாங்கள் சேலும் பண்ணுறோம். நம்மக்கிட்ட நிறைய பேர் நேர்லேயும் வாங்குறாங்க, மிஷோலையும் போடுறோம். இதை நீங்கள் வாங்கி வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா கம்மியான ரேட்டு தான். இதை வாங்கி நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி இந்த பவுடரை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இதை யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒயிட் ஹேர் வரதை ஸ்டாப் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஹேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மசாஜ் பண்ண மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் வந்து கொட்டுறதுக்கு மெயின் காரணமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேல்ப்பில் வந்துட்டு நம்ம அதிகம் வந்துட்டு கெமிக்கல்ஸை வந்துட்டு கலக்கிறதுனால தான். அப்படி கெமிக்கல்ஸ் என்ன யூஸ் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம அதிகமான ஷாம்பை யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் எப்பவுமே சொல்லுவேன் ஷாம்பை அவாய்ட் பண்ணுங்கன்னு. நான் வந்து பார்த்திங்கன்னா ஷாம்பை யூஸ் பண்ணுறதே கிடையாது. நான் எப்போதுமே வந்துட்டு சியாக்கா தான் யூஸ் பண்ணுவேன். நான் யூஸ் பண்ணுற சியாக்காவுக்குமே சரி அதிகம் வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காவை சேர்ப்பேன். நெல்லிக்காய், கருவேப்பிலை, செம்பருத்தி பூவு, அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணி கண்டிப்பாக சேர்ப்பேன். காரணம் என்ன தெரியுங்களா, நம்ம வந்துட்டு நம்ம ஒரு ஹேர் பேக் போடும்போது வந்துட்டு அது நமக்கு வந்துட்டு முதல்ல ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணணும். நீங்கள் ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ ஹேரை வந்துட்டு நல்லா க்ரோத்தாக வரும். நிறைய பேபி ஹேர் வரும். அப்புறம் ஈவனாக வளர்ந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் ஹேருக்கு பேக் போடுறீங்க, பட் அது உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட்டு தரல, திரும்பி உங்களுக்கு ஹேர் கொட்டுதுன்னா நீங்கள் அந்த ஹேர் பேக் போட்டு உங்களுக்கு யூஸ் இல்லைன்னு தான் அர்த்தம். நான் போடுற சியாக்காலையும் சரி, அதேமாரி வந்துட்டு இந்த நெல்லிக்காய் ஹேர் பேக்கும் சரி, நான் அதிகம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்துட்டு இந்த செம்பருத்தி பூவு, நெல்லிக்காய், கருவேப்பிலை, கரிசலாங்கண்ணி எடுத்துப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு எல்லாருக்குமே என்ன தோணுன்னா வயசானா கூட நம்ம அழகை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம ஹேரு தான். ஸோ நமக்கு ஒயிட் ஹேர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அது நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 25 ஏஜ் இருக்கும். இப்போ அவங்களுக்கு ஹேர் வந்துட்டு ஒயிட் ஆகுது, நிறைய ஹேர் ஃப்ரண்ட்லலாம் இல்லை, பேக்கில் அங்கங்கே ஒன்று ஒன்று இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட டோட்டல் வந்துட்டு ஃபேஸ் கட்டே மாறிடுது.
நிறைய பேர் என்ன நினைப்போம், ஏஜ் கம்மியாக இருக்கும். ஆனால் அவங்கள பார்க்குறதுக்கு ஒரு 40 வயசு 45 வயசுக்குள்ளமே இருக்குங்க. அதனால வந்துட்டு நம்ம அழகை மெயின்டைன் பண்ணக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் கூந்தல் தான். இந்த ஹேர் பேக்கை வந்துட்டு நீங்கள் ரெகுலராக எல்லாருமே எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இதை பவுடர் டைப்பாகவும் கொடுக்குறேன். கருவேப்பிலை, செம்பருத்தி பூவு, அதுக்கப்புறம் நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காவை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சத்து இருக்குது. இதில் வைட்டமின் சி இருக்குது. நம்ம ஸ்கால்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஊடுருவி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கால்ப்பை நல்லா ஸ்ட்ராங் ஆகுது. நரம்புகளை நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேர் கொட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனஸ் தான் காரணம். ஏன்னா நிறைய பேர் நம்ம ஷாம்பை யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஆயில் அப்ளை பண்ணுறதே கிடையாது. அந்த ட்ரைனஸை வறட்சியை போக்கக்கூடியது இந்த நெல்லிக்காய். அது மட்டும் இல்லை, உங்கள் முடியை வந்துட்டு உதிர்வதை பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணக்கூடியது. நெல்லிக்காய் அளவுக்கு ஹேருக்கு வேறு எதுவும் பெனிஃபிட்டை கொடுத்துட முடியாது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டை கொடுக்கும். ஒயிட் ஹேர் உள்ளவங்க மட்டும்தான் இந்த பேக் எடுத்துக்கணுங்களா, நார்மலாக உள்ளவங்க எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும், சைனஸ் அண்டு வீசிங் ப்ராப்ளம் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காவை வந்துட்டு டைரெக்டாக எடுத்துக்கிறதுக்கு பதிலாக நெல்லிக்காய் பவுடரை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சிலவங்களுக்கு நெல்லிக்காய் வந்துட்டு குளுமைன்னு நினைப்பாங்க, அதனால் அவங்களால ரொம்ப நேரம் வச்சுக்க முடியாது. நீங்கள் ரொம்ப நேரம் வச்சுக்க வேணாம். நீங்கள் எப்படி ஷாம்பு உங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணீங்களோ அதேமாரி இதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் உடம்புக்குலாம் வந்துட்டு சோப்பை போட்டுட்டு கடைசியாக உங்கள் ஹேரை வாஷ் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் வாஷ் பண்ணுறதுனால உங்கள் ஹேருக்கும் ஒரு ஹேர் பேக் போட்ட மாதிரி ஆயிடுச்சு, நீங்களும் குளிச்ச மாதிரி ஆகிடுது. இதுக்குன்னு ஒரு தனி டைம் ஒன்றும் சென்ட் பண்ண வேண்டாம். இல்லை எனக்கு இது எல்லாம் செட் ஆகும், ஒரு 1/2 hour 1 hour வச்சுக்கலாமான்னா கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கோங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் தலையை ஃபஸ்ட் நாள் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு இன்னொரு நாள் நீங்கள் பேக் எடுக்கிறீங்கன்னா வெறும் நெல்லிக்காவாக கிடைச்சா கூட ஓகே. இல்லை உங்களுக்கு கருவேப்பிலை, செம்பருத்தி பூ, நெல்லிக்காய் 3மே கிடைக்குதுன்னு சொன்னாக்க நீங்கள் அதை என்ன பண்ணுங்கள், அழகாக ஒரு பேக்கை எடுத்து ஒரு 1/2 hour இல்லை 1 hour கழிச்சு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட ஒயிட் ஹேர் வந்துட்டு ஸ்டாப் ஆகும். இளநரையை தடுக்கக்கூடிய சக்தின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்காவுக்கு தான் இருக்குது. அதனால தான் இளநரையை போக்கக்கூடியதுன்னு சொல்கிறோம். நம்ம இளநரைன்னா என்ன, ஒரு யங்கஸ்டாக இருக்கும்போதே நமக்கு வெள்ளை முடி வருது, அதுதான் வந்துட்டு இளநரைன்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 1 முடி 2 முடி 3 முடி வரும்போதே பார்த்திங்கன்னா நீங்கள் இதை மாதிரி ஹேர் பேக் எடுத்துக்கங்க. ஹேர் பேக் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு என்ன பண்ணுன்னு பார்த்திங்கன்னா ஒயிட் ஹேர் வர்றதை ஸ்டாப் பண்ணும். இருக்கிற ஹேரை வந்து கொட்டி புது முடியை வளர வைக்கும். ஒரு சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா பாதி வரைக்கும் ஹேர் ஒயிட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் பிளாக்காக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சத்து குறைபாடு. நம்ம ஹேரு முதல்ல வந்துட்டு எந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஹேர் பேக் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்கள் ஹேர் நல்லாவும் க்ரோத்தாகவும் வளரும், அதுக்கப்புறம் நல்ல லென்த்தாகவும் இருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் ஹேரே வராது. எவ்வளோ ஏஜ் ஆனாலும் உங்களுக்கு ஒயிட் ஹேர் வராது. அப்படி ஒயிட் ஹேர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஹேர் பேக் எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.